இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வர்த்தகம், தொழிற்சாலை உள்ளிட்ட அனைத்து நிறுவனங்களின் பெயர் பலகைகளிலும் தமிழில் பெயர் இல்லாவிட்டால் அபராதம் விதிக்கப்படும் என தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்திருக்கிறார். நீலகிரி மாவட்ட வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆய்வு நடத்திய பிறகு உதகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். தமிழ்நாடு முழுவதும் ஒரே சட்டம்தான். அதில் சுற்றுலா தலமாக இருக்கக்கூடிய இங்கே பின்பற்றப்படவில்லை என்பதை விட மற்ற பகுதியிலும் கிராமப்புறத்திலே கூட ஆங்கிலம்தான் முன்னுரிமைப்படுத்தப்பட்டு வருகிறது. எனவே அதை நம்முடைய தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பிலும் அதே போல நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய தொழிலாளர் நலத்துறையும் இணைந்து ஒரு 2-3 கூட்டங்கள், அதிகாரிகளை கொண்ட கூட்டங்கள், நாங்கள் 2 அமைச்சர்களும் கலந்து கொண்ட கூட்டங்கள் மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டலோடு நடந்திருக்கிறது. மேலும் இன்னும் விரைவாக அதற்குரிய நடவடிக்கை ஏற்கனவே அரசினுடைய விதிமுறைப்படி அந்த பெயர் பலகையில தமிழில் குறிப்பிட்ட அளவு எழுதவில்லை என்று சொன்னால் அபராதம் விதிக்கிற சட்டம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பதை விட அவர்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி இயற்கையாகவே அவர்களாகவே அந்த பழக்கத்திற்கு வரக்கூடிய சூழலை உருவாக்குவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறோம். அல்லது அதுக்கும் தாண்டி தேவைப்பட்டால் சட்டத்தை பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். எனவே அதற்குரிய சூழ்நிலை உருவாகாத அளவுக்கு வியாபாரிகள், வணிகர்கள் நிச்சயமாக நம்முடைய தாய்மொழியான தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் தருவார்கள் நம்பிக்கை இருக்கிறது. கொஞ்சம் பொறுத்திருக்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.